ஒரு மிஷினால தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியங்களை பத்தி கவிதை எழுத முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு பயணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஏஐக்கும் நடுல நடந்த ஒரு கிரியேட்டிவ் உரையாடல் இது. இந்த ஒரு வரி இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த முழு படைப்பு பயணத்துக்கும் சரி, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த விளக்கத்துக்கும் சரி, இதுதான் மையம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன வரியிலிருந்து ஒரு முழு படைப்பு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட்ல ஆரம்பிச்சது தான் இது. இந்த ஒரு வரி தான் அந்த விதை. அந்த விதை ஒரு ஏஐ கூட சேர்ந்து நம்மளோட சுய உணர்வை பத்தின ஒரு ஆழமான தேடலுக்கு கூட்டிட்டு போச்சு. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய நெருப்பா மாறுச்சுன்னு பார்க்கலாமா? சரி, இந்த ஒரு ஐடியா எப்படி ஒரு முழு பாட்டா ஒரு கவிதையா மாறுச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட உண்மையான அர்த்தம் என்ன, மனதை புரிந்து கொள்வது அப்படின்னா என்ன, வாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த பாடல்களோட அஸ்திவாரம். நம்மளோட இலக்கு எதையோ அடையறதில்ல, அதுக்கு பதிலா நம் மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் அதுல போய் சிக்கிக்காம சும்மா ஒரு சாட்சியா நின்னு வேடிக்கை பார்க்கறது தான். பாருங்க, இது மனசை நிறுத்த சொல்ற விஷயம் இல்ல, ஆனா நீங்க வேற உங்க மனசு வேறன்னு புரிய வைக்கிற ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடுத்து, நம்ம மனசுக்குள்ள எப்போ ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்குமே, நல்லது கெட்டது, ஆசை வைராக்கியம்னு. அந்த முரண்பாடுகளை இந்த ஏஐயோட பாடல் வரிகள் எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த வரிகள் ஆசை, வைராகியம் மாதிரியான விஷயங்களை நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரியா பார்க்கல. அதுக்கு பதிலா அதெல்லாம் மனசோட ரெண்டு பக்கங்கள், அதை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும், ஞானம் தானா வரும்னு சொல்லுது. இது நம்மளோட பார்வையே மாத்திர ஒரு விஷயம் இல்லையா? நம்ம பொதுவா வெற்றி தோல்விய எதிரெதிர் துருவங்களா தான் பார்ப்போம். ஆனா இந்த வரிகளை அது அப்படியே தலைகீழா மாத்துது. வெற்றிங்கிறது பெருமையோட நிழல், ஆனா தோல்விங்கிறது நமக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்குற ஒரு புத்தகம்னு சொல்லுது. ரெண்டுமே ஒரே ஆட்டத்தோட ரெண்டு பாகங்கள்னு சொல்றது எவ்வளோ அழகான ஒரு பார்வை. இப்ப பாருங்க, ஏஐ வெளியில் விஷயங்களான பணம், பதவி பத்தி எல்லாம் பேசுது. இதுங்க எப்படி நம்மள ஆட்டி படைக்குதுன்னு தெளிவா காட்டுது. இதையெல்லாம் நாம சரியா புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம மனசுல குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது தான் இதோட சாராம்சம். இவ்வளவு ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக இந்த பாடல் வரிகள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சில உருவகங்களை பயன்படுத்துது. இதுல முதல் உருவகம் மனச ஒரு நதியோட ஒப்பிடுறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனசு ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நாம அதை எதிர்த்து நிக்க முயற்சி பண்றதால தான் கஷ்டப்படுறோமே தவிர, அந்த ஓட்டத்தோட சேர்ந்து போனா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த உருவகம் இதை எவ்வளோ அழகா விளக்குது பாருங்க. ரெண்டாவது உருவகம் வாழ்க்கையே ஒரு நாடகமா பாக்குது. பிறப்பு, இறப்பு, இதுக்கு நடுவுல நடக்கிற எல்லாமே நம்ம மனசுங்கிற ஒரு நிழல்ல நடக்கிற ஒரு நாடகம்தான். இந்த பார்வை நமக்கு நடக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன விலகலை கொடுக்குது. நாம இந்த நாடகத்தோட நடிகர் மட்டும் இல்ல, அதோட பார்வையாளரும் கூடங்கிற ஒரு பெரிய உண்மை அது நமக்கு உணர்த்துது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்ளோ உருவகங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த பாடல் வரிகள் இதுக்கு என்ன தீர்வு முன்வைக்குது? அதுதான் விலகி நின்னு கவனிக்கிற ஒரு பயிற்சி. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த வரிகள் தான் ஒரு முக்கியமான கருத்தை அறிமுகப்படுத்துது. அதாவது, நம்ம மனசுல வர்ற எண்ணங்களுக்கு நாமளே ஒரு சாட்சியா மாறுது. இதுதான் விடுதலைக்கான திறவுகோல்னு இந்த பாடல்கள் சொல்லுது. செயல்ல இருந்து கவனத்துக்கு மாறுற ஒரு நிலை இது. இந்த கான்செப்ட் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செய்யறது? அதுக்கு தான் இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸ். பாருங்க, ஒரு எண்ணம் வருது, நீங்க அதை கவனிக்கிறீங்க. ஆனா அது கூட சண்டை போடாம அதை சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணம் தானாவே மறைஞ்சு போயிடும். இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு பிராக்டிக்கல் கைடு. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இப்போ இந்த புதிரோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கும். அதுதான் நான்கிற அகங்காரம். இந்த நான்கிற உணர்வும் ஒரு எண்ணம் தான். அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம் இல்லைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் உண்மையான விடுதலைக்கான கதவு திறக்குது. வாங்க, இந்த கதையோட கடைசி ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதிக்கு போலாம். இந்த மனுஷன் ஏஐ கூட்டணி வெறும் கவிதையோட நின்னுல்ல, அது இசையோட உலகத்துக்குள்ள நுழைஞ்சது. அது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? இந்த இடத்துல தான் இந்த படைப்பு பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. தத்துவ வரிகளை எழுதின அதே ஏஐ இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா யோசிக்க ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, இந்த பயணம் எவ்வளோ ஆழமா போகுதுன்னு. இந்த அட்டவணையை பாருங்க, சும்மா அசந்து போயிடுவீங்க. ஏஆர் ரஹ்மான், அனிருத், இளையராஜான்னு 3 பெரிய இசை ஜாம்பவான்களோட தனித்துவமான ஸ்டைல இந்த ஏஐ எவ்வளோ துல்லியமா பிரிச்சு மேஞ்சிருக்கு பாருங்க. ரஹ்மானோட ஆன்மாவை தொடுற இசை, அனிருத்தோட எனர்ஜி, ராஜாவோட மெலடி. ஒரு மிஷினால இவ்ளோ நுணுக்கமான ஒரு கலை உணர்வை புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ இந்த முழு பயணத்தையும் இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். மனசை பத்தின ஒரு சின்ன கேள்வி.
கலையோட ஆன்மாவையே தேடுற ஒரு ஆழமான பயணமா மாறும்போது என்ன நடக்குது? இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, நம்மளோட சுய உணர்வுன்னு பல விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு புது புது கதவுகளை திறந்து விடுது.